வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுவையில் ஏப்ரல் 14 முதல் மருந்து கடைகளில் தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கப்படும் என்று விளம்பர பலகைகள் வைத்தால் கடை உரிமம் ரத்து. பிபிசி எச்சரிப்பு. கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த பெங்களூரு வாலிபர் சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைப்பு. புதுச்சேரி மின்சார ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் நடைபெற்ற இயக்குனர் குழு தேர்தல். ஆர்வமுடன் கலந்து கொண்டு வாக்களித்த உறுப்பினர்கள். இனி விரிவான செய்திகள். புதுவை பிராந்தியம் முழுவதும் ஏப்ரல் 14 முதல் மருந்து கடைகளில் தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கப்படும் என்று விளம்பர பலகைகள் வைத்தால் அந்த மருந்து கடைகளின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்று பிபிசி எச்சரித்துள்ளது. புதுச்சேரி பார்மசி கவுன்சிலின் 18வது பொதுக்குழு கூட்டம் 2025 புதுச்சேரி ஐஜிஎம்சி ஆர்ஐ ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மருந்து கடைகள் மூலம் தள்ளுபடி விளம்பரங்களுக்கு தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டது. விதிமுறைகள் 2015 மற்றும் காம்படிஷன் சட்டம் 2002 பாண்டிச்சேரி பார்மசி கவுன்சிலின் படி நுகர்வோர் மற்றும் நோயாளிகள் மருந்துகளை வாங்குவதற்காக சில மருத்துவ கடைகளில் உரிமையாளர்கள் தங்கள் வளாகத்தில் விளம்பர பலகைகளை வைத்துள்ளனர். அத்தகைய விதிமீறல்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கவும், எனவே அனைத்து பங்குதாரர்கள் நுகர்வோர் தரப்பினரும் இதுபோன்ற மீறல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. பிபிசி தலைவர் ஜெகநாதன் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் செயல்படும் சுமார் 1800 மெடிக்கல்களில் தள்ளுபடி விலைகளில் மருந்துகள் வழங்கப்படும் என்ற விளம்பர பலகைகள் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், வரும் விளம்பர பலகை வைக்கப்பட்டுள்ள மருந்துகளின் விற்பனை உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும் அல்லது ஒழுங்குபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எம்ஆர்பிகளில் சதவிகித தள்ளுபடிகள் பாண்டிச்சேரி பார்மசி கவுன்சில் அனைத்து மருந்தாளுநர்களுக்கும் ஆன்லைன் மூலம் கருத்து படிவங்களை விநியோகித்துள்ளதாகவும், மருந்தாளுநர்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 95 விழுக்காடு மருந்தாளுநர்கள் தள்ளுபடி பலகைகள் மற்றும் விளம்பரங்களை மருந்தக வளாகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் காட்டுவதை தடை செய்ய வேண்டும் என்று கூட்டத்தில் கருத்து தெரிவித்தனர். புதுச்சேரி பிராந்தியம் முழுவதும் ஏப்ரல் 14, 2025 முதல் மருந்து கடைகளில் தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கப்படும் என்று விளம்பர பலகைகள் வைத்தால் அந்த மருந்து கடைகளின் பதிவு மற்றும் மருந்தாளுநர்களின் உரிமங்களையும் ரத்து செய்யப்படும் என்று பிபிசி எச்சரித்துள்ளது. கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த பெங்களூரு வாலிபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் லோன் ஆப் மூலம் பணம் வழங்கி அதிக பணம் கட்ட வேண்டும் என மர்ம கும்பல் பொதுமக்களை மிரட்டி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் வெளிநாடுகளில் பண பரிவர்த்தனை தொடர்பாக மர்ம கும்பலிடம் ஏமாந்த புதுச்சேரியை சேர்ந்த ஒருவர் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து தனிப்படை அமைத்து கிரிப்டோ கரன்சி மோசடி செய்யும் கும்பலை சேர்ந்த சிரிப் சவி ஆகிய 2 பேரை கேரளாவில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் தேடப்படும் மோசடி கும்பல் பெங்களூருவில் இருப்பது தெரிய வந்தது. அவர்களை பிடிக்க புதுச்சேரி சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் கீர்த்தி, தியாகராஜன் ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த பெங்களூரு பலானாஹள்ளி பகுதியை சேர்ந்த புனித் என்பவரை நேற்று முன்தினம் போலீசார் பிடித்து வந்து விசாரித்தனர். அவரை நேற்று கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மின்சார ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் நடைபெற்ற இயக்குனர் குழு தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் உறுப்பினர்கள் ஆர்வமுடன் வாக்களித்து புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்தனர். புதுச்சேரி மின்சார ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் இயக்குநர்கள் குழு தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் தந்தை பெரியார் நகரில் உள்ள கூட்டுறவு வீட்டு வசதி இணை அலுவலகத்தில் நடைபெற்றது. 1800 பேர் உறுப்பினர்களாக கொண்ட இந்த சங்கத்தில் உறுப்பினராக உள்ள அனைவரும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வாக்களித்தனர். புது தொகுதியில் அன்பழகன் ஜனார்த்தனன், பாலமுருகன், ஜெயக்குமார், மணிகண்டன் மற்றும் நாகராஜ் பிரபு ஆகியோரும் போட்டியிட்டனர். இதேபோன்று தனி தொகுதியில் சிவகுரு விஸ்வநாதன் ஆகியோரும் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் மின்துறை தொழில்நுட்ப சான்றிதழாளர் நலசங்கம் மற்றும் மின்துறை பில் கலெக்டர் யூனியனை சேர்ந்த உறுப்பினர்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். இதுபோன்று உழவர்கரை ஜவஹர் நகரில் நடைபெற்ற தேர்தலில் தொகுதி 1 1183 உறுப்பினர்களும், தொகுதி 2 1354 உறுப்பினர்களும், தொகுதி 3 1947 உறுப்பினர்களும் வாக்களித்து புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தனர். புதுவையில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த சர்க்கிள் ஸ்போர்ட்ஸ் டிப் பாண்டிச்சேரி கிளப்பின் புதிய நிர்வாகிகளுக்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. இதில் உறுப்பினர்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர்.
சர்க்கிள் ஸ்போர்ட்ஸ் டிப் பாண்டிச்சேரி கிளப் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த கிளப்பிற்கு 3 ஆண்டுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தி தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பது வழக்கம். அதன்படி தற்பொழுது நிர்வாகத்தில் இருந்த நிர்வாகிகளின் பதவிக்காலம் நிறைவடைந்ததையொட்டி புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு இன்று அண்ணா திடலில் உள்ள சர்க்கிள் ஸ்போர்ட்ஸ் டிப் அகாடமி பாண்டிச்சேரி கிளப்பில் நடைபெற்றது. இந்த தேர்தலில் 28 பேர் போட்டியிட்டனர். அதில் 14 பேர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். முன்னாள் பெத்தாங்ஸ் அசோசியேஷன் தலைவர் நெஸ்தார் முன்னிலையில் நடைபெற்ற தேர்தலில் கிளப்பின் உறுப்பினராக உள்ள அனைவரும் வாக்களித்தனர். இந்த தேர்தலில் தலைவர் பதவிக்கு தனராஜ், பொதுச் செயலாளர் சிவகுமார், தலைமை காசாளர் நாகராஜன், துணை காசாளர் வேல்முருகன், துணைத் தலைவர் அருணாச்சலம், ஏழுமலை, துணை செயலாளர் ஸ்ரீனிவாச பெருமாள், விநாயகம், விளையாட்டு ஆய்வாளர் சங்கர், கமிட்டி உறுப்பினர்கள் ஆனந்தராஜ், டேவிட், சுரேஷ்குமார் மற்றும் பெத்தாங் தலைவர் சிவா உள்ளிட்டோரும் போட்டியிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனாம் சிறையிலிருந்து தப்பி சென்றவரை காக்கிநாடாவில் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் ஏனாம் பிராந்தியத்திற்குட்பட்ட கனகலாப்பேட்டையை சேர்ந்தவர் வெங்கடேஸ்வரலு. இவர் கடந்த 14ஆம் தேதி தங்க வலைகள் திருடிய வழக்கில் ஏனாம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நேற்று ஏனாம் துணை சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் ஏனாம் சிறையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அங்கு வெள்ளை அடிக்க வைக்கப்பட்டிருந்த ஏணியில் ஏறி வெங்கடேஸ்வரலு தப்பினார். போலீசார் அவரை பல்வேறு இடங்களில் தேடி அலைந்தனர். ஒரு வழியாக களைத்து போன போலீசார் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா ரயில் நிலையத்தில் இரவு ரயில் ஏறுவதற்கு நின்ற பொழுது அவரை கண்டுபிடித்தனர். அவரை மீண்டும் ஏனாம் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நகராட்சி ஜீப்பை திருட முயன்றவரை போலீசார் கைது செய்தனர். செஞ்சிசாலை அருகே லாரன்ஸ் பஜார் தெருவில் நகராட்சி அதிகாரியின் PO01G4774 என்ற ஜீப்பை டிரைவர் காந்திராஜ் என்பவர் நேற்று மாலை சாலையோரம் நிறுத்திவிட்டு அருகில் உள்ள கடைக்கு சென்றார். அப்பொழுது ஒருவர் ஜீப் அருகே வந்து ஜீப்பை எடுத்து செல்ல முயன்றுள்ளார். அதை பார்த்து அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து அந்த நபரை பிடித்து உதயஞ்சாலை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டையை சேர்ந்த சண்முகம் என்பதும் திருச்செங்கோடு பகுதியில் அரசு பேருந்து திருடிய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியில் வந்தவர் என தெரிய வந்தது. புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த அவர் ஜீப் திருட முயன்ற பொழுது பிடிபட்டார். இதுகுறித்து உதயஞ்சாலை போலீசார் வழக்கு பதிந்து சண்முகத்தை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு புதுவையில் நடைபெற்ற விழிப்புணர்வு போட்டிகள் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். உலக காசநோய் தினம் ஆண்டுதோறும் மார்ச் 24ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே நம்மால் காசநோயை முடிவுக்கு கொண்டு வர முடியும், உறுதியேற்போம், செயல்படுத்துவோம், உயிரிழப்புகளை தடுப்போம் என்ற கருப்பொருளை கொண்டு ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் காசநோய் விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. 100 அடி சாலையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மருத்துவமனையிலிருந்து துவங்கிய வாக்கத்தானை ஜிப்மர் துணை இயக்குனர் மருத்துவர் ரங்கபாஷியம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், பொறியியல் கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி கலந்து கொண்டு சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை வரை நடந்து சென்று பொதுமக்களிடையே காசநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மகளிர் தின விழா தொடர்ந்து 2வது ஆண்டாக புதுச்சேரி மனிதவள வட்டாரத்தில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மனிதவள வட்டாரம் மற்றும் காவிரி சில்க்ஸ் இணைந்து வழங்கிய மனிதவள வட்டாரத்தின் 95வது மாதாந்திர கூட்டம் சாரம் ஹோட்டல் ராயல் பார்க்கில் நடைபெற்றது. மகளிர் தின 2025 கொண்டாட்டம் மற்றும் SP பாஸ்கரனுக்கு கௌரவ விருது வழங்குதல் என 2 கோலாகல ஒருங்கிணைந்த நிகழ்வுகளாக சிறப்பாக நடைபெற்ற நிகழ்ச்சிகள் 100க்கும் மேற்பட்ட மனிதவள வல்லுநர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பெண்கள் பாதுகாப்பிற்காக அனைத்து ஆண்களும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் SP பாஸ்கரன் அவர்களுக்கு உயரிய விருதான பிரசிடென்ஷியல் அவார்டு வழங்கப்பட்டதை முன்னிட்டு அவர் PDYHRC சார்பில் கௌரவிக்கப்பட்டார். இந்த நிகழ்ச்சியில் அவரது மனைவி டாக்டர் வசந்தா கலந்து கொண்டு நிகழ்ச்சியை மேலும் கௌரவப்படுத்தினார். மகளிர் பாதுகாப்பு வழிமுறைகளை வலியுறுத்தி SP பாஸ்கரன் சிறப்புரையாற்றினார். ஊக்கமளிக்கும் பெண்மணிக்கான விருது துறையில் சிறந்து விளங்கும் மனிதவள வல்லுநர்கள் தமிழ் செல்வி மற்றும் டாக்டர் சிவரஞ்சனி ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. காவிரி சில்க்ஸ் நிறுவன நெடுமாறன், சட்ட ஆலோசகர் சங்கரலிங்கம் மற்றும் PDYHRC முன்னாள் தலைவர் டோக்லாஸ் மாணவிகளோடு இணைந்து கேக் வெட்டு சிறப்பித்தனர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்தோ பிரீமியர் லீக் 2025 கிரிக்கெட் போட்டியின் மாபெரும் திருவிழா கிருஷ்ணா நகரில் நடைபெற்றது.
புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் இண்டோர் பிரீமியர் லீக் 2025 கிரிக்கெட் போட்டியின் மாபெரும் திருவிழா கிருஷ்ணா நகரில் உள்ள கேசவன் கிரிக்கெட் அகாடமியில் நடைபெற்று வருகிறது. இந்த கிரிக்கெட் போட்டியில் புதுச்சேரி சேர்ந்த 11 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகிறது. இதில் சுமார் 150க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த கிரிக்கெட் போட்டியை ஃப்ரண்டிங் பாண்டிச்சேரி லாட்டன் ஸ்டுடியோ இணைந்து நடத்தினர். ஹலோ மொபைல்ஸ் டைட்டில் ஸ்பான்சராகவும், பவர் பை TK குமரன் ஸ்டோர்ஸ் மற்றும் எஸ் மீடியா ஸ்பான்சராகவும் இணைந்து செயல்பட்டு வருகிறது. இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி விளையாட்டு கவுன்சிலில் ஏற்பட்டுள்ள ஊழல் முறைகேடுகளை CBI விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் மேலத்தாளத்துடன் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தின் பெயர் பலகைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி விளையாட்டு வீரர்களுக்கு உதவித்தொகை மற்றும் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும், இலவச பேருந்து பாஸ், சீருடை, இன்சூரன்ஸ், வேலைவாய்ப்பு, ஓய்வூதியம் வழங்க வேண்டும், மூடப்பட்டுள்ள அனைத்து விளையாட்டு அரங்குகளையும் உடனே திறக்க வேண்டும், அனைத்து வகையான விளையாட்டு பயிற்சி மையங்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு அதிகபட்ச உதவித்தொகை வழங்க வேண்டும், விளையாட்டு கவுன்சில் ஊழலுக்கு CBI விசாரணை வைக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி விளையாட்டு வீரர்களின் இருசக்கர வாகன கண்டன பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவர் வல்லவன் தலைமையில் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்திலிருந்து புறப்பட்ட இருசக்கர வாகன கண்டன பேரணியானது அண்ணா சாலை, காமராஜர் சாலை, SV பட்டேல் சாலை, காந்தி வீதி, மிஷன் வீதி வழியாக உப்பளத்தில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் முன்பு நிறைவடைந்தது. பின்னர் அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து மேலத்தாளம் முழங்க இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் பெயர் பலகைக்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி கண்டன கோஷமிட்டனர். உடல் பருமன் குறைப்பிற்கு தேவையான அறுவை சிகிச்சை குறித்து சென்னை கிரீன்ஸ்வே அப்பல்லோ மருத்துவமனையின் மருத்துவர் ராஜ் பழனியப்பன் புதுவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். உடல் பருமன் குறைப்பிற்கு தேவையான அறுவை சிகிச்சை குறித்து சென்னை கிரீன்ஸ்வே அப்பல்லோ மருத்துவமனையின் மருத்துவர் ராஜ் பழனியப்பன் புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், இந்தியாவில் 28% பேர் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 80% நோயால் பாதிக்கப்பட்டவர்களாக உள்ளனர். இந்த பட்டியலில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. தற்பொழுது 35% பேர் இளைஞர்களுக்காக உள்ளனர். 2030 இவர்கள் வயதாகி அதிக நோய்கள் உள்ள நாடாக இந்தியா உருவாகும் நிலை ஏற்படும் என்று எச்சரித்த அவர், இதை நாம் தவிர்க்க வேண்டும் என்றால் 40%க்கும் மேற்பட்டோர் உடல் பருமனை குறைத்தாக வேண்டும் என அறிவுறுத்தினார். மிக அதிக உடல் எடை என்பது உலக அளவில் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையாக மாறியுள்ளது. இதனால் நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் மற்றும் சுவாச பிரச்சனை போன்றவை ஏற்படுகிறது. உடற்பயிற்சி, உணவு பழக்கம், வாழ்க்கை முறை மாற்றம் ஆகியவற்றால் உடனடியாக பலருக்கு எடையிழப்பு என்பது ஏற்பட சாத்தியமில்லை. இதற்காக பாரியாட்ரிக் மற்றும் மெட்டபாலிக் அறுவை சிகிச்சை அப்பல்லோ மருத்துவமனை கடந்த 14 ஆண்டுகளாக செய்துள்ளது. 2800க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்றுள்ளனர் என்று குறிப்பிட்டார். புதிய மருத்துவரின் ஆலோசனையுடன் இந்த சிகிச்சை எடுத்தால் பெருமளவில் உடல் எடையை குறைக்கலாம். அப்பல்லோ மருத்துவமனையில் அதிகபட்சமாக 346 கிலோ எடை உள்ளவருக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 10க்கும் மேற்பட்டோர் இந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்டதாக கூறினார். சமூக சேவகர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் ஏற்பாட்டில் உழவர்கரை தொகுதிகள் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இலவசமாக மருத்துவம் பார்த்து பயனடைந்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதியில் வாழும் மக்களின் நலன் கருதி தினம்தோறும் எதிர்கொள்ளும் சுகாதார பாதிப்புகளை சரி செய்யவும் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர் அகில இந்தியா என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் தலைமையில் உயர்தர சிகிச்சை அளிக்கும் இலவச மருத்துவ முகாம் மூலக்குளம் அரசு பள்ளியில் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் 20 மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் குழு அடங்கிய முகாமில் ஒவ்வொரு நபர்களுக்கும் ECG அண்ட் ECHO, அல்ட்ராசவுண்ட், சர்க்கரை நோய், இரத்த ஆக்சிஜன் பரிசோதனைகள் செய்யப்பட்டது. மேலும் பெண்களுக்கு மகப்பேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அனைவருக்கும் பொது மருத்துவ சிகிச்சை ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு இலவச மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் உழவர்கரை தொகுதி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளை சார்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் கலந்து கொண்டு இலவசமாக மருத்துவம் பார்த்து சென்றனர். இந்த நிகழ்வில் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பயன்பெற்றனர். என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் இளைஞரணி மாநில தலைவருமான KSP ரமேஷ் பிறந்த நாளையொட்டி கதிர்காமம் தொகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது.
என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவரும் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான KSP ரமேஷ் பிறந்த நாளையொட்டி இளைஞரணி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் இளைஞரணி தொகுதி தலைவர் பிரேம் தலைமையில் மாரியம்மன் நகர் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் கலந்து கொண்டு கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார். 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், இளைஞரணி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ரமலான் நோன்பை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கினார். முஸ்லிம் மக்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜான் நோன்பை முன்னிட்டு ரமலான் நோன்பு மேற்கொள்ளும் ஏழை குடும்பத்தினர்களுக்கு வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளரும் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினருமான முகமது ஹசன் தலைமையில் 650க்கும் மேற்பட்ட ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சுல்தான்பேட்டையில் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாநில செயலாளர் ரகுபதி, மகளிர் அணி தலைவி நிஷா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் விநாயக முதலியார், வில்லியனூர் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அயூப் உபைத் ரகுமான், கார்த்தி, ராஜேந்திரன், மணிபாரன், பூபாலன், காந்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலய திருப்பணிக்காக காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நன்கொடை வழங்கப்பட்டது. புதுவை மாநிலத்தின் முக்கிய கோவில்களில் ஒன்றான வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிக்காக மக்கள் பலர் நன்கொடை வழங்கி வருகின்றனர். அதில் அரியங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் துணைவியாரும் மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினருமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தனது சொந்த நிதியாக 1 லட்சம் ரூபாய் நிதியினை ஆலய திருப்பணிக்கான நன்கொடையாக ஆலய நிர்வாகியிடம் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்தாளர்கள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். ஊசுடு தொகுதி தொண்டமானத்தம் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க பெயர் பலகை திறப்பு விழாவில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. சங்க தலைவர் ராஜாராம் ரெட்டியார் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் சாஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சங்க துணைத் தலைவர் கோவிந்தன், பொருளாளர் எழிலன், செயலாளர் பிரபு, துணை செயலாளர் சிவலிங்கம், செயற்குழு உறுப்பினர்கள் செல்வமணி, நடராஜன், சுப்பிரமணி, மோகன்ராஜ், ராஜசேகர், முத்தரசி, நிர்மலா, பாரதிய மஸ்தூர் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் சிவகுமார், பாஜக கலை செயலாளர் மணிகண்டன் மற்றும் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நலசங்க உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8230 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 107 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் ஏப்ரல் 14 முதல் மருந்து கடைகளில் தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கப்படும் என்று விளம்பர பலகைகள் வைத்தால் கடை உரிமம் ரத்து. BBC எச்சரிப்பு. கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த பெங்களூரு வாலிபர் சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைப்பு. புதுச்சேரி மின்சார ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் நடைபெற்ற இயக்குனர் குழு தேர்தல். ஆர்வமுடன் கலந்து கொண்டு வாக்களித்த உறுப்பினர்கள். புதுச்சேரி விளையாட்டு கவுன்சிலில் ஏற்பட்டுள்ள ஊழல் முறைகேடுகளை CBI விசாரிக்க வேண்டும். 100க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் மேலத்தாளத்துடன் இருசக்கர வாகன பேரணி. உடல் பருமன் பாதிப்பு பட்டியலில் இந்தியா 2வது இடம். 28% பேர் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டு உள்ளதாக அப்பல்லோ மருத்துவர் எச்சரிப்பு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.